வணக்கம். நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்றிருக்கிற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பற்றிதான் எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. இதுக்கு காரணம் விசாரணைகள்ல வழியாகக்கூடிய புதிய புதிய தகவல்கள் அதை பேசுவதற்கான பெரிய காரணமாகவும் நாடாளுமன்றம் இடம்பெற்றிருக்கிறபடினால நாடாளுமன்றத்தில் இது பற்றியிருக்கிற கேள்விகளும் இலங்கையில பாதுகாப்பு அச்சுறுத்தல் உருவாக இருக்கின்றதா என்ற விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில விரைவில் வர இருக்கின்ற மக்களுடைய எதிர்ப்புக்கு அதிரடிப்படையினரினுடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு தற்போதைய அரசாங்கம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன அவர்கள் அரசாங்கத்தை எச்சரித்திருக்கின்ற ஒரு விடயம் என்பது இடம்பெற்றிருக்கிறது. முக்கியமாக உடவியலாளர் மாநாடு இடம்பெற்றது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நேரத்தில் தான் அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கப்பட்டிருக்கும். ஒரு காலப்பகுதியிலும் தேசிய மக்கள் சக்தி, அதாவது தேசிய பாதுகாப்பு தொடர்பான வகுப்புக்கு நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி ஜேவிபியினர் கதறி எடுத்துக்கொண்டு எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஜேவிபி ஆட்சியில நீதிமன்றத்துக்குள்ளேயே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்பது இடம்பெற்றிருக்கிறது என்பதாகவும் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதற்கு எப்படியான பதில்களை சொல்ல காத்திருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் இறந்திருக்கக்கூடிய நபர் ஒன்றும் நல்லவர் கிடையாது, அவர் குற்றச்செயல்கள் புரிந்தவர்கள் என்று இந்த விடயத்தை மழுப்புவதற்கான விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இடம் என்பது நீதிமன்றம். அத்தனை பாதுகாப்பு இருக்கிறது. நீதிபதிக்கு முன்பாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. தவறுதலாக அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துல சாதாரணமான வேற யாருக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துல பலியாகி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதாக சில கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதே நேரம் ஒரு குற்றவாளிகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நீதிமன்றத்துல பாதுகாப்பு இவ்வளவுதானா என்பதாக. இருந்தால் 75 காலம் ஆட்சியில் இருந்திருக்கின்ற முன்னே அரசாங்கத்தை தொடர்ச்சியாக குறை சொல்லி வருகின்ற இந்த அரசாங்கம் இப்போது இந்த குறையை எப்படி பார்க்கின்றது, எப்படி இதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் என்பதாக இந்த அரசாங்கம் தேர்தல் காலத்திலும் சரி இப்போதும் சரி என்னென்ன விஷயங்களை மக்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருந்தார்களோ, எந்தெந்த விஷயங்களை சொல்லி மக்களை தங்களை நம்ப வைக்கிறதுக்கான, தங்கள் மீது நம்பிக்கையை கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தார்களோ அதே விடயத்தை அந்த விடயங்களை பயன்படுத்தி விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். அவர் கேட்டதுல ஒரு விஷயம் என்னவென்றால், நாடாளுமன்றத்துக்குள்ள நாங்க வருகின்ற நேரமே எங்களுடைய உடைமைகள் அத்தனையும் நாங்கள் கொண்டு வருகின்ற எந்த விடயங்கள், அதாவது நாங்கள் ஒரு புத்தகம் கொண்டு வருகின்றோம், ஒரு ஆவணங்கள் கொண்டு வருகின்றோமாக இருந்தால் அதை முழுவதையும் சோதனை செய்ததுக்கு பிற்பாடுதான் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே சந்தேகத்துக்குரிய நபரை கொண்டு வருகின்ற நேரம் எப்படியான பாதுகாப்பு அங்க வழங்கப்பட வேண்டும், அந்த இடத்துக்கு எல்லோரையும் நாங்கள் சரளமேனிக்கு விட்டுவிட முடியுமா மக்கள் கூடிய விரைவிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பினை வெளிப்படுத்துவார்கள். அந்த எதிர்ப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு படையினை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அவருடைய விமர்சன கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அதே நேரம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். இந்த குற்றச்செயல் இடம்பெற்ற ஒரு 24 மணித்தியாலத்துல கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது, அதை மட்டும் சொல்லிக்கொண்டு மார்த்தட்டி கொண்டிருக்காதீர்கள் என்பதாகவும் சமூக ஊடகங்களிலும் குறித்த நபரை, அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட நபரை ஒரு ஹீரோவாகவும் அவரை ஒரு கதாநாயகனாகவும் சித்தரிக்கக்கூடிய செயற்பாடுகள் என்பது சமூக ஊடகங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றியும் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. எனவே இது சார்ந்திருக்கின்ற விஷயங்கள்ல தற்போது போலீஸ் திணைக்களும் ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் அவருடைய அழகை வைத்துக் கொண்டோ இல்லாவற்றில் பிற விடயங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் அவருக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்வீர்களாக இருந்தால் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க சொல்லி இப்போது போலீஸ் திணைக்களத்தின் மூலமாக மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் சமூக ஊடகங்களை நீங்க பார்த்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். சமூக ஊடகங்கள்ல குறித்த அந்த நபரை இன்றைய நாள் பாராளுமன்றத்துக்கு கூட ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பெண்கள் காதலனாக சித்தரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது எல்லாம் நல்லதா என்பது போல நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அமைச்சர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயம் சார்ந்து போலீசார் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட இதை நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்துல நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான பல விமர்சனங்கள் இருக்கின்றது. அந்த விமர்சனங்களை காட்டிலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை ஒரு சில பேர் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோட, அதாவது இது
உண்மையிலேயே எதேர்ச்சியாக நடந்திருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவமா, இல்லாவிட்டால் திட்டமிட்டு அரசியல் தரப்பினர், அரசியல் சார்ந்திருக்கின்ற நபர்கள் செய்திருக்கின்ற விடயமா என்பது போல பல கோணங்கள்ல கருத்துக்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. சிவில் சமூகத்தினுடைய செயற்பாளர் ஒரு விடயம் சொல்லியிருப்பார். அவர் சொன்ன விஷயங்கள்ல இந்த கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான ஒரு சதிய திட்டமாக தாங்கள் கருதுவதாகவும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சார்ந்து பல கோணங்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை இந்த விடயம் அறிந்திருக்கின்ற ஊடக பரப்பில் இருப்பவர்களும் சரி, சமூக ஆய்வாளர்களும் சரி, இதை அவதானிக்கக்கூடிய பல பேர் சொல்கின்ற விடயம் இது ஒரு திட்டமிட்ட ஒரு விடயமாக, இதற்கு பின்னால் வேறு ஏதோ விடயம் இருப்பது போல தாங்கள் உணர்வதாகவும் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த விடயம் பற்றியும் இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை அடிப்படையாக கொண்டு நாங்களும் நேற்று நாளுக்காக அது பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஏனென்றால் இதுல துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துல மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரம் அவருக்கு துணையாக இருந்திருக்கின்ற ஒரு பாதுகாப்பு பிரிவை சார்ந்திருக்கின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது அவருடைய பெண், அவருக்கு உதவிய ஒரு பெண் ஒருவர் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரோடு தொடர்பை மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற 2 நபர்கள் இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம். அதே நேரம் இறந்திருக்கக்கூடிய அந்த சஞ்சீவ் அவர்களுடைய உடலத்தை பெற்றுக்கொள்வதற்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆரம்பத்தில் முன்வரவில்லை. அவருடைய அக்காவார் முன்வருகின்ற இடத்தில் அவருடைய பெயர் காரணமாக அவரிடம் அந்த உடலத்தை கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி அவருடைய உடலத்தை பெற்றுக்கொள்ள வரவில்லை. எனவே 2 நாட்களுக்கு பிற்பாடு அந்த உடலத்தை அவருடைய தாயாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அவதானிக்கின்ற போது உங்களுக்கு எப்படியான கருத்துக்கள் தோன்றுகின்றதோ, நீங்கள் இந்த விடயத்தை எப்படி எந்த கோணத்துல பார்க்கின்றீர்களோ அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வடக்கு மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய தேவைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றது போல இந்த மதஸ்தலங்கள் அமைக்கப்படுகின்ற விவகாரம் தீர்க்கப்படும் என்பதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் பாதுகாப்பு அமைச்சரவை ஆலோசனை குழு கூட்டம் என்பது நேற்று நாள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தின் போதுதான் அவர் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். வடமாகாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற சில வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த இன மத முறைகளை ஏற்படுத்தக்கூடிய விவகாரங்கள் வருகின்ற நாட்களிலையும் சரி, இப்பயும் இந்த விவகாரம் சார்ந்து உருவாக வாய்ப்பிருப்பதாக ஜனாதிபதியாக தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகள் இனி வருகின்ற நாட்கள் எடுக்கப்படும் என்பதாகவும் இந்த மதம் சார்ந்திருக்கின்ற இன மத முரண்பாடுகள் இல்லாமல் அரசியலை ஸ்திரமாக நீடிப்பதற்கான செயற்பாடுகள் என்பது தங்களுடைய அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம் இதை பயன்படுத்தி ஒரு சில பேர் அரசியல் லாபங்களை மேற்கொள்வதற்காக இனங்களுக்கு இடையில, மதங்களுக்கு இடையில முரண்பாடுகளை தோற்றுவிப்பதற்கு சில அரசியல்வாதிகள் செயற்பட்டு வருவதாகவும் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்பதாகவும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய காணிகளை எப்படி மீள உரிமையாளர்களிடம் கையளிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் என்பது இனி வருகின்ற நாட்கள்ல மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை பதில் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் சார்ந்திருக்கின்ற அந்த உரையாடல்களின் போது சொல்லப்பட்டிருப்பதாகவும், எப்படி இருந்தாலும் இளைஞருடைய தமிழ் பிரதேசத்துல வடக்கை பொறுத்தவரையில பல ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல கோரிக்கைகள் தொடர்ச்சியாக அந்த காணியுடைய உரிமையாளர்களினால் முன்வைக்கப்படுகிறது, தங்களுடைய காணியை விடுவிக்க சொல்லி. ஆனால் அது வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் கண் துடைப்புக்காக ஒரு சில இடங்களை விடுவித்து விட்டு அதுக்கு பிறகு கண்ணும் காணாமல் இருக்கக்கூடிய செயற்பாடுகள் இடம்பெறுகிறது. இதே நேரத்தில் இந்த விகாரையை சார்ந்தவர் சொல்லக்கூடிய விடயங்கள்ல முக்கியமாக தற்போது பிரச்சனையாக இருக்கின்ற விகாரை என்பது தையிட்டியினுடைய விவகாரம். தையிட்டியினுடைய விவகாரம் இதுவரைக்கும் இடம்பெறுகின்றது. அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு தரும் என்று மக்கள் தொடர்ச்சியாக வகையில் எந்த விதமான முன்னகர்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் குறித்த தையிட்டி விகாரையில போராட்டத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்களுக்கு விசாரணை என்ற பேரில போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்படுகின்ற சம்பவங்கள் இப்போது அரங்கேறுகிறது. நேற்றைய நாளும் பல பேர் விசாரணைகளுக்காக சென்றிருந்தார்கள். நீங்கள் காணொலிகளாக அவதானித்திருப்பீர்கள். விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக இந்த தையிட்டி என்பது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை. அது அத்தனை பேரும் அறிந்த விஷயமாக இருக்கிறது. அந்த விகாரையினுடைய விகாராதிபதி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்கிறார். அந்த முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விகாரைக்கு எதிராக இங்கு ஏற்கனவே பொதுமக்களினால் விசாரணை செய்ய சொல்லி பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் இது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல இடங்களில் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இது பற்றி எந்த விதமான விசாரணைகளும் இதுவரைக்கும்
முன்னெடுக்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த விவகாரங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற நேரம் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற சாதாரண பொதுமக்களையும் சரி, அங்கு சென்றிருக்கக்கூடிய காணொலி பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஏனைய தரப்பினரையும் அடையாளம் கண்டு காணுகின்ற இடங்கள்ல அவர்கள் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் வேறு வேறு வகைகள் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது. இதுல ஒரு சிலர் இந்த விடயங்களை சந்தித்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரம் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.